அப்புறம் பெண்கள் வந்து கருத்தரிக்க முடியாமல் போகிறதுக்கு இந்த மது பழக்கமும் ஒரு காரணமா? இல்ல மது யாருக்குமே சாப்பிட்டா நல்லது இல்ல இல்லையா? மது நெறைய ஓவரா குடிச்சா நீங்க எங்க போறீங்க, என்ன பண்ணீங்களேன்னு தெரியாதே! ம். ஸோ மது வில் அஃபெக்ட் ஓரளவு. ஐ கேனாட் சே ஹவ் இட் அஃபெக்ட்ஸ் மீ பிகாஸ் எவ்வளோ சாப்பிடுறாங்கன்னு பொறுத்து. ஸோ அதனால தேர் ஷுட் பி பெண்களுக்கு ஒரு லிமிட்டு, ஒரு நெறின்னு இருக்கணும். யூ ஷுட் ஹேவ் யுவர் டிக்னிட்டி, மெயின்டெயின் யுவர் டிக்னிட்டி. ட்ரூ. எங்கே போனாலும் எல்லாரும் பயந்து எழுந்து நிக்கணும். மரியாதை குடுக்கணும். அது இல்லாம போச்சுன்னா பெண்களுக்கு ஒண்ணுமே இல்லையே! 100% நீங்க கண்ட இடத்துல போனீங்க இன்ஃபெக்ஷன் எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் வரலாம். நீங்க அபார்ஷன்லாம் பண்ணீங்கன்னா, யுவ் குழாய் பிளாக் ஆகலாம். இன்ஃபெக்ஷன் யூட்ரஸ்ல வரலாம். யூட்ரஸ் வீக் ஆகலாம். ஸோ மெனி வேஸ் இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, டிவோர்ஸ் பண்றாங்க, வேற யாரையோ பண்ணிக்கிறாங்க. யாருக்கு என்ன வியாதி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆண்களுக்கு மது பழக்கம் இருந்தால் நிச்சயமாக ஃபெர்டிலிட்டியை பாதிக்குமா? ஓவரா மது சாப்பிட்டா ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட் எண்ணிக்கை அஃபெக்ட் ஆகும். ம். அண்ட் யூ கேன் ஹேவ் ஆல்கஹாலிக் பேபி சிண்ட்ரோம்னே உண்டு. ஓ. அப்நார்மல் பேபி பொறக்கக்கூடும். ம். ஓவர் ட்ரிங்கிங். அதோட 1 பெக் அப்ராட்ல எப்போதுமே 1 பெக் பெர் டே எடுத்துப்பாங்க. அது ஒண்ணும் பண்ணாது. அங்க குளிர் வேற ஜாஸ்தி. கரெக்ட். ஸோ தில் ஹேவ் 1 பெக் ஓப்பனாவே ஹோட்டல்லாம் போனா எப்போதுமே ட்ரிங்க் இல்லாம இருக்காது. ம். ஸோ தட் டசன்ட் அஃபெக்ட் 1 பெக் அ டே. ம். பட் ஓவரா குடிச்சிட்டு ட்ரங்கர்டா இருந்தா இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் ஃபெர்டிலிட்டி.